அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேர்வு வாரியத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் டெட் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. அதுக்கான அறிமுக வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் அகாடமியில் 31 டிஎன் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே நடக்குது. இந்த கிளாஸஸ் பற்றின ஷெடியூலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷெடியூலை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பேப்பர் 1க்கான ஷெடியூலு 65 days கிளாஸ் ஷெடியூல் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 டெஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ளூடடாக இருக்கும். டோட்டலாக 22 டெஸ்ட்டு ப்ளஸ் 6 ஹோம் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அது போக கிளாஸ் ஷெடியூல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக 65 நாள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைக்காலஜியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 24 கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபுல்லாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்மளோட கிளாஸஸ் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/9/2025 அன்றைக்கி ஆரம்பிக்குது. இதில் சைக்காலஜி ஃபஸ்ட்டு பகுதி ஆளை குழந்தை வளர்ச்சியில் அழகு 1 3 உடைச்சிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான கிளாஸஸ் போகும், மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th 6ஆம் வகுப்பில் பருவம் 1 முதல் இயல் நடத்துகிறாங்க. அடுத்து ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் 1 யூனிட் 1 நடத்துகிறாங்க. மேக்ஸ்லேயும் எல்லாமே ஸ்கூல் வைஸ் புக்கு தான். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நடத்துகிறாங்க. அடுத்தது மேக்ஸ் கணிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருவம் 1 1வது இயல் 2வது இயல். அடுத்தது அறிவியலை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருவம் 1 இயற்பியல் அழகு 1 2. அடுத்து சமூகவியலை பொறுத்தளவு வரலாறுல இருக்கக்கூடிய முதல் 4 யூனிட் 1 2 3 4 இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி 65 கிளாஸஸ் உங்களுக்கு போக போகுது. இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஜெக்ட்ஸ் ஓரளவுக்கு முடித்த உடனேவும் டெஸ்ட் வந்துடும். டெஸ்ட்டு 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி உளவியலில் எதுவரை நடத்தியிருக்காங்களோ அதில் ஒரு 30 கொஸ்டின். அடுத்து தமிழ், ஆங்கிலம், கணிதம், சுற்றுச்சூழல் கல்வி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டினா உங்களுக்கு எப்படி 150 மார்க்குக்கு 150 கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாடலில் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெட்டோட பேப்பர் 1க்கான ஷெடியூல். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக உடைச்சிட்டாங்க. நீங்கள் டெய்லி கொஞ்சமாக படிக்க போகிறீங்க, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, 3 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட்டு போட போகிறீங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹோம் டெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஹோம் டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து வீடியோ ஆன்சர் கீயோட தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருவாங்க. முதல் தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு. சரிங்களா? அடுத்தது தேர்வு 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முழு தேர்வு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9 10 11 12ன்னு ஒரு ஹோம் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டெஸ்ட்டு கிட்ட கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக படிக்க போகிறீங்க. படித்தாலே போதும், உங்களுக்கு அழகாக சக்ஸஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. கண்டினியூவாக அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.